வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்கிற ஒரே விஷயம்தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட. உதாரணம் சொல்ல போனோம்னா, மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து என்ன தசா, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசியாதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து குரு சூரியன் ஸோ இருக்கும்போது நல்ல ஒரு அதிகாரத்துவமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்ல ஏற்றங்கள் இருக்குது. ஸோ அது ரொம்ப சூப்பர் தான். பட் 2ல் வந்து நிறைய கிரகங்கள் வந்து குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது நல்லது. இந்த ஒரு மாதம் வந்து எதை பற்றியும் கண்டுக்காமல் இருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, ஏன்னா குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் குரு சூரியன் ராகு புதன், அதுவும் வக்ர புதன் எல்லாமே இருக்கும்போது நிறைய ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதை தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது யாரை மேஜராக பாதிக்கணும் போது, மீன லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க, புதன் தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சூரிய தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையாச்சும் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியலையோங்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும், மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயங்கள், ஒரு தண்டத்தை கொண்டுற மாதிரி எதுக்குமே உதவாத ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா புதன் வக்கரம்னும் போது அந்த வக்கரத்தான விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு ஸ்லோ டவுன் பண்ணும், இல்லைனா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும். ஸோ அதுதான். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும், மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. இந்த 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது மீன லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி குரு பார்வை இல்லை இப்போது. ஸோ அதனால் குழந்தை விஷயம் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா அங்கே ஒரு எந்த ரகமும் இல்லாதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ கலைஞர்களுக்கும் நல்ல வயிற்று வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து சூரியன் ராகு ஒரே காம்பினேஷனில் வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா சூரியன் ராகுங்கிறபோது ஒரு கிரகணம் தான் சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் வரும். ஸோ இது யாருக்கு வரணும் போது, மீன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா சூரியன் ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிரகணம் தான். ஸோ அதனால் ஒரு டென்ஷன் வரும். வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல், இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் நமது மேல் அதிகாரிகள், வேலை செய்கிற இடங்களில் மேல் அதிகாரிகள், ஓனர் அவங்ககிட்டலாம் பேசும்போது, எம்டிகிட்டலாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்லைனா அதனால் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் வந்துருக்குது. ஸோ 4 7ஆம் அதிபதியான புதன் 2ல் வக்கரமாகுது. சரி, கணவன் மனைவி நடுவிலையும் சரி, அம்மாக்கும் மனைவிக்குமே சரி கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து லேக் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், மனப்போராட்டங்கள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நாள் சரியாயிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற கிரகன்றதும் ஒன்றும் பெருசாக கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் வந்து சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது கம்யூனிகேஷன், யார்ட்டையும் ஒரு வார்த்தை கொடுக்குறோம்னா யோசித்து வாக்கு கொடுங்க. ஸோ அந்த ஏதாச்சும் வாக்கு கொடுத்தோ, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோ அதை நிறைவேற்ற முடியாமல் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. இது யாருக்கு நடக்கணும், மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தாய் தந்தை சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஏற்றமான விஷயங்கள் இருந்தாலும், மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த விஷயம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ தொழில் வந்து நல்ல மென்மையாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் புதிய ஒரு ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான, கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இது யாருக்கு நடக்கணும் போது, மீன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் பத்தலை அப்படிங்கிற
எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக நடக்குங்க. அப்படி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி சாப்பாடு ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதான் மனதார உட்காந்து இறைனை மனதார வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஓம் நமச்சிவாயம் வந்து ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறதுக்கான சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படணும்னா மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னென்னு பார்ப்போம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நமது ஜாதகம். ஸோ நம்ம ஜனகால ஜாதகத்தில் சார் நான் எது பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் வந்து இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம். ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம். அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எந்தவித வெற்றி எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி, மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுற விஷயம் வந்து கர்ணநாதன். அது வந்து நம்ம வந்து மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கர்ணநாதன்கிற ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கர்ணநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கர்ணநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை போய் பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும். ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள் உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூலமந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும். ஸோ அந்த ஜேஷ்டா தேவினா ஒன்று மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அடுத்த இது தான் ஜேஷ்டா தேவி. ஸோ ஜேஷ்டா தேவி வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம். அது வந்து டெய்லி வந்து ஒரு 100 முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 முறையோ சொல்லிட்டு வாங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக கர்ணநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். ஸோ முக்கியமான விஷயம் ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கர்ணநாதன் நினச்சி அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள். நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாலும் கர்ணநாதனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரமாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.